உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊடகவியலாளர் விஜயனை நள்ளிரவில் கைது செய்து செல்போனை பறிமுதல் செய்த காவல்துறைக்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் விஜயன் எந்த காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதை கூட தெரியப்படுத்தாமல் அலைக்கழித்த சம்பவம் காவல்துறைக்கு கரும்புள்ளி என்றும், தமிழக காவல் உளவுத்துறை தலைவர் தமிழக முதல்வரை சந்திக்க முடியவில்லை என்று புலம்பும் நிலையில் சிஎம் சார் காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ளதா அல்லது உங்களை சுற்றி இருக்கும் ரீல்ஸ் மாஃபியாக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்றும், ஜனநாயகத்தின் பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்க துடைக்கும் தமிழக முதல்வரை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊடகவியலாளர் விஜயனை நள்ளிரவில் கைது செய்து செல்போனை பறிமுதல் செய்த காவல்துறைக்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கண்டனம் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் விஜயன் எந்த காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்பதை கூட தெரியப்படுத்தாமல் அலைக்கழித்த சம்பவம் காவல்துறைக்கு கரும்புள்ளி என்றும், தமிழக காவல் உளவுத்துறை தலைவர் தமிழக முதல்வரை சந்திக்க முடியவில்லை என்று புலம்பும் நிலையில் சிஎம் சார் காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ளதா அல்லது உங்களை சுற்றியிருக்கும் ரீல்ஸ் மாஃபியாக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதா என்றும், ஜனநாயகத்தின் பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்க துடிக்கும் தமிழக முதல்வரை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று முன்னாள் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.